வணக்கம். தரம் பன்னெடுங்காலமாக நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் முன்னோர்களும் தரம் மிக்க ஒரு பொருட்களை உற்பத்தி செய்தார்கள். தரம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எந்த அளவிற்கு தரங்கெட்டவையாக இருக்கின்றன, மிக எளிமையாக பழுதடைந்து விடுகின்றது, உடைந்து விடுகின்றது. ஆனால் நம்முடைய தாத்தா காலத்தில் இருந்த பொருள் இன்றும் எந்த விதமான பழுதும் இல்லாமல் உறுதியுடன் இருக்கின்றது. அந்த அளவிற்கு உற்பத்தியில் நேர்மையை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். இலக்கியங்களை உருவாக்குவதில் நேர்மையை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். வாழ்வில் நேர்மையை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் நாம் இந்த மூன்று நிலைகளிலும் இலக்கியங்களை படைப்பதாகட்டும், உற்பத்தியை மேற்கொள்வதாகட்டும், வாழ்வதாகட்டும், இந்த மூன்று நிலைகளையும் அந்த தரத்தை நாம் இன்று வரை காக்கின்றோமா என்பதில் கேள்விக்குறி இருக்கின்றது. எனவே இலக்கியத்திலும் உற்பத்தியிலும் வாழ்க்கையிலும் தரத்தை மேம்படுத்தினால்தான் நாம் அடுத்த நிலைக்கு போக முடியும். இல்லாவிட்டால் பழுதும் குற்றமும் வெறுமையுமே மிஞ்சும். ஆகவே தரம் மிகுந்த பொருளையும் உற்பத்தி செய்வோம், தரம் மிகுந்த சமுதாயத்தையும் உற்பத்தி செய்வோம், உதவுவோம். அடுத்த நிலைக்கு நம்முடைய சமுதாயம் முன்னேற இது ஒன்றே வழி. நன்றி.